பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு. இன்றைக்கு தை அமாவாசை. இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் என்பதற்காக ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். ஏன்னா பொதுவான ஒரு கருத்து, அனைவரிடத்தில் பேசப்படக்கூடிய கருத்து. அமாவாசையில் பிறந்தவர்கள் திருடராக இருப்பார்கள், பொய் பேசுவார்கள் என்பது ஒரு சொல்லாடல்கள் அதிக அளவில் உண்டு. அந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரு தெரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு. அமாவாசையில் பிறந்தவர்கள் பொய் பேசுவார்களா? இல்லை உண்மை பேசுவார்களா? என்று தான் ஒரு தலைப்பு. இதுதான் பொய்யா? உண்மையா? அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில் பொய் பேசாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா, எல்லாமே ஹரிச்சந்திரன்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஏன்னா அந்த காலத்தில தான் ஹரிச்சந்திரன் இருந்தாரு. உண்மையை பேசி எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது ஒரு தன்மை தெரியும் அனைவருக்குமே. அது மாரி இந்த உண்மை பேசுபவர் யார்? பொய் பேசுபவர் யார்? அது கரெக்ட்டா பாருங்க. அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு இந்த மாரி ஒரு தன்மை இன்றைக்கு தலைப்பா வந்துருச்சு. அது தை அமாவாசையில். அபிராமி பட்டயத்தார் வந்து பட்டார் வந்து அவரு தான் இந்த அமாவாசைய வந்து ஒரு பௌர்ணமியாக ஜொலிக்க விட்டவர். அதில ஜெயித்து காட்டி ஒரு பட்டயம் பெற்றவர் அபிராமி பட்டர். அந்த ஒரு நிகழ்பாடும் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். இது உண்மையான நிகழ்பாடு. ஏன்னா தை அமாவாசையில் நிலவு வராதே! எப்படி வரும்? அப்படிங்கிறது ஒரு மன்னர் அந்த சோதித்த ஒரு காலம். அன்று தெய்வத்தின் மேல் அவர் நம்பிக்கை வைத்தனால், அந்த அபிராமி மேல் அந்த நம்பிக்கை வைத்து, அபிராமியோட அந்த பாடல்களை பாடி, அவர் வந்து அந்த நிகழ்வை கொடுத்தார் என்பது எள்ளளவு சந்தேகமில்ல. இது அனைவருக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். இன்று வரைக்கும் வரலாறு சொல்கிறது. அதுக்கு உண்டான ஒரு தன்மை இருக்குது. அந்த நபரையும் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து திண்டுக்கல் அரியரசரம் ஐயா, அவங்களோட வாரிசையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த மாரி ஒரு உண்மை நிகழ்வையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அமாவாசை திதி என்பது எந்த மாரி ஒரு நிகழ்ப்பாடை ஒரு ஜாதகத்தில் ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள என்பதற்காக தான் அனைவரோட கருத்துக்களும் சிறப்பான கதை. ஏன்னா ஒருத்தர் அ அ இந்த அமாவாசையில பிறந்தா அவங்க பொய் தாங்க அதிகம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் அமாவாசையில பிறந்தா இல்லைங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, உண்மைய தான் பேசுவாங்க அப்படின்னு கருத்துக்கள் வந்துச்சு. அப்ப இதில் அமாவாசையில் சேரக்கூடிய கிரகங்கள் யார்? அப்படின்னு பார்த்தா நமக்கு கிருஷ்ணர் வந்து உபதேசித்தது, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிற ஒரு தன்மையை அவரு மகாபாரதத்தில் நமக்கு நிகழ்த்தி காட்டினார் என்பது எள்ளளவும் சந்தேகமில்ல போருக்காக. அது மாரி இந்த அமாவாசையில்